ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக், அதாவதுங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரியை எப்படி படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டோரி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இதனுடைய தமிழ் வெர்ஷன் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போட்டுருவோம் நண்பர்களே. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் அதன் மூலமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. இப்போ நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கிலீஷ் ஸ்டோரியை படித்து தமிழோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டோரி செலக்ட் பண்ணி அதில் ஃபஸ்ட் பார்ட் எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள். ஒன்ஸ் அ மேன் வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் அ லேம்ப். நல்லா கவனிக்கணுங்க. இந்த ஸ்டோரியை நீங்களும் சத்தமாக இதே மாதிரி படிக்கணும். ப்ரொனன்சியேஷனை ப்ராப்பராக என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள். ஒன்ஸ் அ மேன் வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் அ லேம்ப். அதாவது ஒன்ஸ் அப்படின்னாலே ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்டைய காலத்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம், நாம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அ மேன் வென்ட் டு த மார்க்கெட். அதாவது ஒரு காலத்தில் ஒரு மனிதன் வென்ட் டு த மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு போனார். வென்ட்னா போனார், எங்கே, மார்க்கெட்டுக்கு. அண்ட் பாட், வாங்கினார். எதை? அ லேம்ப். ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுறாராமா, வாங்குறாரு. புரியுங்களா? ஒரு ஆட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வராரு. ஓகே, பாருங்க. ஒன்ஸ் அ மேன் வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் லேம்ப். ஓகே. த லேம்ப் வாஸ் ஸ்மால். அந்த ஆடு எப்படியாமா, ரொம்ப சின்னதாக இருந்துச்சாமா. ஓகே. வாஸ், இருந்தது. ஸ்மால், சிறியது. அப்போ த லேம்ப் வாஸ் ஸ்மால், சின்னதாக இருந்தது. ஸோ அதனால் ஹீ கேரிட் இட் ஆன் த ஷோல்டர். ஹீ கேரிட் இட் ஆன் த ஷோல்டர். என்ன பண்ணானாமா, அந்த லேம்ப் ரொம்ப சின்னதாக இருந்ததாமா. வாஸ்னா இருந்தது. எப்படி இருந்தது? ஸ்மால், சின்னதாக இருந்தது. ஸோ அதனால் ஹீ கேரிட், சுமந்தார். ஓகே, தூக்கினார். எங்கே? ஹீ கேரிட் இட், அதை சுமந்தார். ஆன் த ஷோல்டர், ஷோல்டரில், தோளின் மீது அவர் சுமந்தார். ஓகே, அப்படியே தூக்கிட்டு வரார். அதான் கேரிட் நம்ம சொல்கிறோம். ஹிஸ் வில்லேஜ், அவருடைய கிராமம், அந்த நபருடைய கிராமம். வாஸ் a little distant from the market. Was a little distant from the market. வாஸ்னா இருந்தது. எப்படி இருந்ததாம்மா? a little distant from the market. மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. ஓகே, வில்லேஜ் அங்கே இருந்தது, மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தது, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் சொல்கிறதுக்கு a little distant அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். முக்கியமான ஃப்ரேஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a little distant from the particular place. எந்த இடத்துல சொல்கிறீங்களோ, கோவிலிருந்து, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படின்னு சொல்கிறீங்களா, ஃப்ரம்முக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் வார்த்தை நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. இப்படி தான் என்ன பண்ணணும், ஃப்ரேசஸை யூஸ் பண்ண பழகிக்கணும். பாருங்கள். ஹிஸ் வில்லேஜ் வாஸ் a little distant from the market. மார்க்கெட்லேருந்து அந்த கிராமம் கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. ஓகே, இருந்தது. The man looked like an innocent man and 4 thieves. இப்போ தான் அடுத்த கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. And 4 thieves who had seen him on the way decided to cheat him and wished to eat the lamb by stealing it from him. ரொம்ப பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப சிம்பிள். எப்படி இதை நேரோ டவுன் பண்ணுறதுன்னு பாருங்கள். The man looked like an innocent man. Looked likeனா அதை போல தோற்றமளித்தல், அதை போல இருக்கிறது. The man looked like an innocent man. ரொம்ப இன்னசென்ட், வெகுலியா, அப்பாவியாக இருக்கிற மாதிரி அந்த மனிதர் பார்ப்பதற்கு இருந்தார். ஓகே, looked likeனா அவ்வாறு தோன்றினார். The man looked like an innocent man and அப்படின்னா அடுத்த கான்செப்ட் வருதுன்னு அர்த்தம். ஓகே, மற்றும் 4 thieves, 4 திருடர்கள். அந்த 4 thieves அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து பாருங்கள், who அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்போ இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே. 4 thieves who had seen him on the way. இது சப்ஜெக்ட் நண்பர்களே. சப்ஜெக்டுக்கு அடுத்து இந்த who அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கே ஒரு வேர்பு,
இது அடுத்து இன்னொரு வேர்ப் இங்கே வருது. அப்போ இதுதான் சென்டென்ஸோட மெயின் வேர்ப். புரியுதுங்களா? பாருங்க, 4 thieves who had seen him on the way. வழியில் அவனை பார்த்திருந்த அந்த 4 திருடர்கள். அதான் அர்த்தம். வழியில் எப்படி? வழியில் அவனை பார்த்திருந்த அந்த 4 திருடர்கள் என்ன பண்ணாங்களாமா? டிசைட் பண்ணாங்க. டிசைடட் டு சீட் ஹிம். டிசைடட் டு சீட் ஹிம். அவனை ஏமாற்ற அவர்கள் முடிவு செய்தனர். ஓகே, அண்ட் அதோட முடியுது அந்த சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, அண்டு விஷ். யார் விஷ் பண்ணா? 4 thieves. ஓகே, ஏன்னா இந்த அண்டுக்கு அடுத்து இவங்க தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் தான் இங்கேயும் தொடரணும். இது வேறு சப்ஜெக்டாக இருந்திருந்தால் இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்திருக்கணும். ஆனால் வரல பாருங்க, வெறும் அண்டுக்கு அடுத்து வேர்பு தான் வருது. அப்படி வந்துச்சுன்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அண்டுக்கிட்ட யார் சப்ஜெக்டாக இருக்காங்களோ அவங்க தான் இங்கேயும் சப்ஜெக்ட். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பாருங்க, அண்ட் 4 thieves wished to eat the lamb by stealing it from him. By stealing. ஸ்டீல்னா துருப்பிடிக்காத கம்பி இல்லைங்க. ஸ்டீலிங் அப்படின்னா திருடுதல். ஓகே, பை ஸ்டீலிங் இட் யார்கிட்ட இருந்தாமா? ஃப்ரம் ஹிம். ஓகே, ஹிம்னா அவனை, அவனுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஃப்ரம் ஹிம்னு சொல்லும் பொழுது அவனிடம் இருந்து. ஓகே, அப்போது இந்த 4 திருடர்கள் அந்த மனிதனிடமிருந்து அந்த ஆட்டை திருடி சாப்பிட்றலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க? டிசைட் பண்ணாங்க. அவனை ஏமாற்றி, சீட்னா அவனை ஏமாத்துறது, திருடுறது இல்லை, ஏமாத்துறது. நல்லா கவனிக்கணுங்க. இவனுக்கு என்னமோ திருடனுக்கு தான், ஆனால் இவங்ககிட்ட திருடலை, ஏமாற்ற பார்க்குறானுங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறானுங்க. புரியுதுங்களா? ரைட். இப்போது ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார், என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன செட்டப் இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. அடுத்து பாருங்கள், the 4 thieves, அந்த 4 திருடர்கள், the 4 thieves took a different route and separately waiting on the way for the man. 4 பேருமே வேறு வழி எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டாங்களா எந்த வழியில் போகிறான் அப்படின்ட்டு. அதனால் நீ அங்கே போ, நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் எப்படி வாக்கி டாக்கியோடு நிற்பாங்க, அந்த மாதிரி இப்போ நிற்க வச்சுட்டாங்க 4 பேர் 4 மூலையில். புரியுதுங்களா? பாருங்கள், the 4 thieves took a different route. அதாவது அந்த நகைக்கடையை எழுதி வாங்குவாங்க பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். நகைக்கடை எழுதி வச்சலாம், நீ இப்போ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, வா, ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன பண்ணிடு, வந்து கூட்டத்தை கூட்டிடு, நீ கூட்டத்தை கூட்டினாங்கன்னா துரத்துற வழிப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய வரும்ல காமெடியில். அதே கான்செப்ட் தான் நண்பர்களே. பாருங்கள், the 4 thieves took a different route and separately waiting. 4 பேர் 4 மூலைக்கு போயிட்டு 4 வழியில் நின்றுட்டு செப்பரேட்லி வெயிட்டிங், தனித்தனியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆன் த வே ஃபார் த மேன், வழியில் அந்த நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஓகே, வென் த மேன் கேம். வென் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வென் டிட்டோ, வென் இஸ்ஸோ, வென் ஆரோ இல்லை. வென் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து த மேன் அப்படின்னு நவுன் இருக்குது. அப்படி நவுன் இருந்தால் அந்த காலத்தின் பொழுது, அந்த சம்பவம் நடந்த பொழுது அப்படின்னு மீனிங் வரும். பாருங்க, வென் த மேன் கேம், த மேன் கேம், அந்த மனிதன் வந்தார், அந்த மனிதன் வந்த பொழுது அப்படி மீனிங் மாறுது. அந்த மனிதன் வந்த பொழுது த ஃபஸ்ட் தீஃப், முதல் திருடன், த ஃபஸ்ட் தீஃப் செட், முதல் திருடன் சொன்னான். என்ன சொன்னான்? அவன் சொன்னதை அப்படியே நம்ம சொல்கிறோம் கதையில் எல்லாமே. ஹே, why are you carrying a donkey? Hey, why are you carrying a donkey? இப்படி தான் சொல்லியிருப்பான் தீஃப். நல்லா நாட்டு நின்றுட்டு ஹே, why are you carrying a donkey அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்குறான். why are you carrying a donkey? but the man, ஓகே, யார்? ஆட்டோட ஓனரு. but the man didn't say anything and thought he was making fun of him. எப்படி? and the man, அந்த மனுஷன் didn't say anything, எதுவுமே பேசலை, அமைதி காத்தார். ஓகே, didn't say anything and thought, யார் தாட்டு, யார் நினச்சது? மேன். ஓகே, the man thought, நினைத்தார் என்னன்னு? he was making fun of him. ஓகே, fun of that man. இது யார்? முதல் திருடன். ஓகே, முதல் திருடன் was making fun of ஆட்டுக்குட்டி ஓனர். ஓகே, ஏன்னா அந்த ஹிம் வந்து ஆட்டுக்குட்டியோட ஓனர், இந்த ஹீ வந்து திருடன். பாருங்கள், he was making fun of him. ஓகே, and thought he was making fun of him. புரியுதுங்களா நண்பர்களே? ஸோ இதுதான் இந்த 2
பேராகிராஃப்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் செட்டிங் நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டோரியோட கண்டினியூஷன் பாருங்கள். ஆஃப்டர் அ லிட்டில் வைல், சிறிது நேரம் கழித்து. அ லிட்டில் வைல் கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர்னா சிறிது நேரம் கழித்து. ஓகே, ஆஃப்டர் அ லிட்டில் வைல் த செகண்ட் தீஃப் கேம் ஃப்ரம் த ஆப்போசிட் சைடு. கேம் வந்தான், எங்கேருந்து? ஆப்போசிட் சைட்லேருந்து வந்தான். லாஃப்ட் சிரிச்சான், சத்தமாக சிரிச்சான். அண்ட் செட் சிரிச்சிட்டு சொன்னான், வை ஆர் யூ கேரிங் அ பிக்? வை ஆர் யூ கேரிங் அ பிக்? ஏன் ஒரு பன்னியை சுமந்துட்டு போகிற? நீ ஏன் ஒரு பன்னியை சுமந்துட்டு போகிற அப்படின்னு ரெண்டாவது தீஃப் கேட்குறான். முதல் தீஃப் என்ன கேட்டான்? நீ ஏன்? முதல் தீஃப் என்ன கேட்டான் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் தீஃப் என்ன கேட்டான்? நீ ஏன் ஒரு ஒட்டகத்தை தூக்கிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டான். கரெக்டுங்களா? ஒட்டகமா யானையா? எதை தூக்கிட்டு போகிறேன்னு கேட்டான். நீ ஏன் ஒரு ஒட்டகத்தை தூக்கிட்டு? வெரி குட், வெரி குட், நிறைய பேர் கரெக்டாக கவனிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒட்டகத்தை தூக்க முடியுமா? கழுதையை தூக்கிட்டு போறியேன்னு கேட்டான். புரியுதுங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வாங்க. ஏன் நீ கழுதையை தூக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்டான். இப்போது நீ ஏன் ஒரு பன்னியை தூக்கிட்டு போகிற அப்படின்னு ரெண்டாவது திருடம் கேட்குறான். ஓகே பாருங்கள். The man started to doubt about the animal that he is carrying. இப்போ அவன் சந்தேகப்பட தொடங்கினான். பாருங்க, the man started தொடங்கினான். எதற்கு? to doubt, சந்தேகப்பட தொடங்கினான். எதை சந்தேகப்படுறான்? about the animal that he is carrying. அவன் சுமந்து கொண்டிருக்கும் அந்த அனிமலை, அவன் தோளில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த விலங்கை சந்தேகப்பட தொடங்கினான். பாருங்க நண்பர்களே, எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோரி. when the man walked to some distance, when the man walked to some distance, ஒரு சில தூரத்திற்கு, அவன் நடந்த பின்பு. ஓகே, நடந்த பொழுது வென்னு போட்டிருக்கோம், அதனால் நடந்த பொழுது. when the man walked to some distance, third thief came. மூன்றாவது திருடன் வந்து, கேம்னா வந்து, ஏன்னா கேம்க்கு அடுத்து நம்ம அண்டு போட்டிருக்கோம், அதனால் வந்து சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டினியூஷனோட கொண்டு போகணும். ஓகே, தேர்ட் தீஃப் கேம் வந்து அண்டு செட் சொன்னா என்ன? வை ஆர் யூ கேரிங் அ டெட் ஸ்னேக் அரவுண்ட் யுவர் நெக்? டெட் ஸ்னேக் அரவுண்ட் யுவர் நெக். நீ ஏன்டா கழுத்தை சுற்றி செத்துப்போன பாம்பை தூக்கிட்டு சுமந்துட்டுருக்கிற, தூக்கி நடந்துட்டுருக்கிற அப்படின்னு தேர்ட் தீஃப் கேட்குறான். பாருங்க, வை ஆர் யூ கேரிங் அ டெட் ஸ்னேக் அரவுண்ட் யுவர் நெக்? நீ ஏன் கழுத்தை சுற்றி செத்துப்போன ஒரு பாம்பை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு சுமந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். த மேன் பிகன் டு டவுட். மேன் பிகன் டு, மறுபடியும் என்ன பண்ணுறான்? சந்தேகப்பட தொடங்குறான். கேட்குறான் அவனுக்கு அவனே. பாருங்க, வை வாஸ் எவ்ரி ஒன் டெல்லிங் டிஃப்ரெண்ட்லி? வை வாஸ் எவ்ரி ஒன் டெல்லிங் டிஃப்ரெண்ட்லி? ஏன் இந்த 3 பேர் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டுருந்தாங்க? என்னாச்சு? ஏன் 3 பேர் வேறு வேறையாக சொல்கிறாங்க? ஓகே, ஐ பாட் அ லேம்ப் ஆர் டிஃப்ரெண்ட் அனிமல். ஓகே, கேள்வி, ஐ பாட் அ லேம்ப் ஆர் டிஃப்ரெண்ட் அனிமல். நான் என்ன ஆடு தான் வாங்கினேன், வேறு ஏதாவது அனிமலை வாங்கினேன்னா யோசிக்கிறேன். ஓகே, ஹீ வாக்ட் வித் ஃபியர். இப்போது மூன்றாவது திருடன் என்னப்பா கழுத்தில் பாம்பு வச்சுட்டு போயிட்டுருக்கிற அப்படின்னு கேட்டதுனால அதற்கு அடுத்து இப்போது பயம் வந்துருச்சு. அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போது 2 பேர் கேட்கும்போது கூட ஓரளவுக்கு டவுட்டு, 3வது மனுஷன் கேட்கும் பொழுது டவுட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. டவுட்டு கன்ஃபார்ம் ஆனது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா பயம் வந்துருச்சு. ஓகே, ஹி வாக்ட் வித் ஃபியர். ஹி வாக்ட் வித் ஃபியர். இப்போ அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுத்த ஸ்லைடில். கண்டினியூஷன் ஆஃப் த ஸ்டோரி பாருங்க. த ஃபோர்த் தீஃப் கேம் ஃப்ரம் த ஆப்போசிட் சைடு. எல்லாருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வராங்க. புரியுதுங்களா? ஏதோ இவன் எதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி. த ஃபோர்த் தீஃப் கேம் ஃப்ரம் த ஆப்போசிட் சைடு அண்ட் ஆஸ்க்ட், why are you carrying a corpse? Why are you carrying a corpse? என்ன அர்த்தம்? சவப்பினம்னு அர்த்தம், சவம்னு அர்த்தம். என்னடா செத்து போன டெட் பாடியை, முன்னாடியாவது செத்து போன டெட் ஸ்னேக்கை நீ கழுத்தில் வச்சுட்டு வந்த அப்படின்னு கேட்டான். இவன் செத்து போன மனுஷனை, ஒரு பொணத்தை நீ தோளில் வச்சு சுமந்துட்டு வர, ஏன் சுமந்துட்டு வர அப்படின்னு கேட்குறான். புரியுதுங்களா? பாருங்க, why are you carrying a corpse? The man confirmed his suspicion that he bought a different animal instead of a lamb.
ஓகே, த மேன் கன்ஃபர்ம்டு ஹிஸ் சஸ்பீஷன். அவனுடைய டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணால் என்ன டவுட்டு? தட் he bought a different animal instead of a lamb. அவன் ஆட்டுக்கு பதிலாக வேற ஒரு அனிமலை வாங்கினா அப்படிங்கிற அந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணான். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணா எதை? தட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பிரிச்சிருக்கோம். he bought a different animal instead of a lamb. he threw the lamb into the bush. தூக்கி எறிந்தான். he threw the lamb into the bush and fled away. ஓகே, ஃப்ளட் அப்படின்னா தலைதெறிச்சு ஓடிட்டான்னு அர்த்தம். இந்த ஃப்ளீ அப்படிங்கிற வார்த்தையினுடைய பாஸ்ட் டென்ஸ் பாருங்க. he threw the lamb into the bush. ஓகே, threw past tense, fled past tense. ஓகே, ரைட். பாருங்க, he threw the lamb into the bush and fled away. புஷ்னு என்ன? புதருக்குள்ளே போட்டுட்டு ஓடிட்டான், தெரிச்சு ஓடிட்டான். after some time, கொஞ்ச நேரம் கழிச்சு, the lamb became food. the lamb ஆட்டுக்குட்டி உணவாக மாறியது. யாருக்கு? to four thieves. கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, யுத்தமே பண்ணாமல் 4 பேர் 4 டைலாக தான் போட்டானுங்க, ஆட்டுக்குட்டி கிடச்சிருச்சு. ஓகே, பாருங்கள். ஆஃப்டர் சம் டைம் த lamb became food to 4 thieves. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆடு அந்த 4 திருடர்களுக்கு என்னவாயிடுச்சாமா? உணவாக மாறியது அப்படிங்கிற மாதிரி கதை முடியுது. புரியுதுங்களா? எவ்வளோ சிம்பிளான ஸ்டோரி, எவ்வளோ சிம்பிளான சென்டென்சஸ். நிறைய டைம் இந்த ஸ்டோரியை திருப்பி படிக்கணும், நிறைய டைம் சொல்லி பார்க்கணும் இதே ஸ்டோரியை. புரியுதுங்களா? என்ன பண்ணணும்? இந்த ஸ்டோரியை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இதோட இங்கிலீஷ் வேர்ஷனை அப்படியே கொஞ்சம் நீங்களே கண்ணை மூடிக்கிட்டு, ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு செட்டிங், இது செகண்ட் செட்டிங் அப்படின்னு மைண்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? நினச்சிக்கிட்டு நீங்கள் வாய் விட்டு இந்த ஸ்டோரியை ஒரு 4-5 டைம் சொல்லி பார்க்கணும். 5வது டைம் சொல்லும்போது இந்த ஸ்டோரி நல்லா ஃப்ளூவெண்ட்டாக உங்களுக்கு ஒரு நண்பர்களே, ஐ எம் டேம் ஷுவர் 100% வரும். புரியுதுங்களா? ரைட். இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டோரிக்கு என்ன மாரல் வச்சா நல்லாயிருக்கும், என்ன ஒரு கருத்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் போட்டுருங்க. அதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் இன்றைக்கி. புரியுதுங்களா நண்பர்களே? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4-5 டைம் பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும், என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிய வரும். சரிங்களா? ரைட். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. நம்ம இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.